எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்வேஸ் ஹர்ட்ஸ். கேட்கறதுக்கு கசப்பா இருந்தாலும் அது உண்மைதாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்வேஸ் ஹர்ட்ஸ். ஏன்னா இப்ப நீங்க ஒரு விஷயத்த ஒரு ஆழ்த்த வந்தோ இல்ல வேற நீங்க எதிர்பார்க்குவீங்க வைங்களேன். சப்போஸ் அவங்க எல்லாம் பண்ணலாம், திடீர்னு அவங்களால பண்ண முடியலைன்னு வைங்களேன், அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம அவங்கள நம்பி இருந்தோம், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம், ஆனா கடைசியில இல்லைன்ட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுவீங்க. ஹியூமனோட கேரக்டரே அதுதான். இப்போ எக்ஸாம்பிள், நீ அசைன்மெண்ட் ஏதோ வச்சிருக்கீங்க, இல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, அதை நீங்க பண்ணதுக்கு பதிலாக உங்க ஃப்ரெண்டுகிட்டயோ இல்ல யார்கிட்டயும் நீங்க ஹெல்ப் கேட்குறீங்க வெளியே. ஆனா அவங்க அதை நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்க பண்ணி தந்துவாங்க, அதனால நமக்கு வேலை இல்லை சந்தோஷம்னு. ஆனா அவங்க அதை பண்ணி தராம கொஞ்சம் நாள் ஆக்கிட்டோ இல்ல உடனே நாளும் கூட இல்ல என்னால பண்ண முடியாது வேணா நீ பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஹர்ட் ஆகும். ஸோ நான் இதுல சொல்றது என்னன்னா, லிமிட்டா வச்சுக்கோங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை. இல்ல என்னால லிமிட்டா வைக்க முடியாதுன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்காதீங்க. அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்போ? அது எல்லாருக்கும் வாழ்க்கையுமே சூட் ஆகும். ஸோ அடுத்தவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி வாழ வாழ்க்கைய கம்மி பண்ணிக்கோங்க. பி அலோன், டூ அலோன். உங்களால முடியுமா விஷயம் தாராளமா பண்ணுங்க. உங்களால முடியலையா கத்துக்கோங்க. யார் மேலயும் ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணாம எந்த வந்து ஆனா அடுத்தவங்களை நம்பி காயப்படாதீங்க. இது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த தாட்டை எடுத்துக்கிடாததும் உங்க இஷ்டம். இதே போல இன்னும் இன்ஸ்பைரிங்கான வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.